Hi everyone. Once again welcome back to my channel JS Hindi class. இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஹிந்தி கத்துக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு அதே மாதிரி நார்த் சைட்ல போயிட்டு நம்ம ஸ்டே பண்றோம் புதுசா நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல பேசிக்கா பேசக்கூடிய ஒரு சில சிம்பிளான சென்டென்ஸ்களை இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒன், आपका नाम क्या है? आपका नाम क्या है? தமிழ்ல உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? உங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில ஆப்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் பெயர், பெயருக்கு நாம், பெயருக்கு நாம்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஹே. உங்கள் பெயர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹே. அடுத்து பார்க்கலாம். आप कहाँ पे रहते हो? आप कहाँ पे रहते हो? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் அப்படின்னு சொல்லணும். எங்கே அப்படின்னு சொல்றதுக்கு கஹா பே. கஹா பே ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து தான் சொல்லணும். கஹா பே. வசிக்கிறீர்கள் ரெஹத்தே ஹோ. ரெஹத்தே ஹோ. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? आप कहाँ पे रहते हो? आप कहाँ पे रहते हो? அடுத்து பார்க்கலாம். आपको कुछ चाहिए? आपको कुछ चाहिए? உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு அப்படின்னு சொல்றது ஹிந்தியில आपको அப்படின்னு சொல்லணும். ஏதாவது குச். ஏதாவது குச். தேவையா அப்படின்னு கேக்குறதுக்கு சாஹியே. உங்களுக்கு ஏதாவது தேவையா? ஆப்கோ குச் சாஹியே. ஆப்கோ குச் சாஹியே. அடுத்து பார்க்கலாம். ஏ அட்ரஸ் கஹா பே ஹை? ஏ அட்ரஸ் கஹா பே ஹை? இந்த முகவரி எங்கே இருக்கு? இந்த முகவரி எங்கே இருக்கு? இந்த அப்படின்னு சொல்றத ஹிந்தியில ஏ அப்படின்னு சொல்லணும். முகவரிக்கு அட்ரஸ், இது காமனா சொல்றதுதான். எங்கே இருக்கு? எங்கே அப்படின்னா கஹா பே. இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த முகவரி எங்க இருக்கு? ये அட்ரஸ் கஹா பே ஹை. ये அட்ரஸ் கஹா பே ஹை. அடுத்து பார்க்கலாம். कैसे जाना है? कैसे जाना है? எப்படி செல்வது? எப்படி செல்வது? எப்படி அப்படின்னு சொல்றோம்ல, அது ஹிந்தியில கேசே அப்படின்னு சொல்லணும். செல்வது ஜானா ஹே. ஜானா ஹே. செல்வதுக்கு ஜானா ஹே. எப்படி செல்வது? கேசே ஜானா ஹே. அடுத்து கித்தனி தூர் ஹே. கித்தனி தூர் ஹே. எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? எவ்வளவு அப்படின்னா கித்தனே அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு கித்தனே. தூரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில தூர், தூர் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு தூரம்? கித்தனே தூர் ஹே. கித்தனே தூர் ஹே. தூர் கூட ஹே அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணணும். கித்தனே தூர் ஹே. அடுத்து பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் கஹா பே ஹே? பஸ் ஸ்டாண்ட் கஹா பே ஹே? பேருந்து நிலையம் எங்கே உள்ளது? பேருந்து நிலையம் எங்கே உள்ளது? பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். கஹா பே எங்கே? கஹா பே எங்கே உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு ஹே. கஹா பே ஹே. எங்கே உள்ளது? பேருந்து நிலையம் எங்கே உள்ளது? பஸ் ஸ்டாண்ட் கஹா பே ஹே. அடுத்து பார்க்கலாம். ஏ கியா ஹே? ஏ கியா ஹே? இது என்ன? இது என்ன? இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில ஏ அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஹே. இது என்ன? ஏ கியா ஹே. அடுத்து துகான் கேசே ஜானா ஹே? துகான் கேசே ஜானா ஹே? கடைக்கு எப்படி செல்வது? கடைக்கு எப்படி செல்வது? இப்ப நம்ம தமிழ்ல கடைன்னு சொல்றோம். கடைக்கு ஹிந்தியில துகான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைக்கு எப்படி செல்வது? எப்படி கேசே. எப்படி கேசே. செல்வது ஜானா ஹே. செல்வது ஜானா ஹே. கடைக்கு எப்படி செல்வது? துகான் கேசே ஜானா ஹே. துகான் கேசே ஜானா ஹே. அடுத்து பார்க்கலாம். आपको किन से मिलनी है? आपको किन से मिलनी है?
நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமா? நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமா? ஆப்கோ அப்படின்னு சொல்றோம்ல ஹிந்தியில, அது தமிழ்ல நீங்கள். நீங்கள் யாரை? கின்சே யாரை? கின்சே சந்திக்க மில்னி மில்னி வேண்டுமா है நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமா? आपको किनसे मिलना है? आपको किनसे मिलनी है मिलना है இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். आपको किनसे मिलनी है आपको किनसे मिलना है நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும்? நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும்? அடுத்து பார்க்கலாம். इसमें क्या है इसमें क्या है அதில் என்ன இருக்கிறது? அதில் என்ன இருக்கிறது? அதில் அப்படின்னா இஸ்மே அப்படின்ற அர்த்தம். என்ன அப்படின்னா கியா, இருக்கிறதுக்கு ஹே அப்படின்னு சொல்லணும். அதில் என்ன இருக்கிறது? இஸ்மே கியா ஹே. அடுத்து பார்க்கலாம். ये सामान कितने की है ये सामान कितने की है இந்த பொருள் எவ்வளவு? இந்த பொருள் எவ்வளவு? இந்த அப்படின்னு சொல்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்லணும். பொருளுக்கு சாமான், எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு கித்தனே கீ ஹே கித்தனே கீ ஹே கித்தனே ஹே அப்படின்னும் கேட்கலாம். இல்லைன்னா கித்தனே கீ ஹே அப்படின்னும் கேட்கலாம். ஏ சாமான் கித்தனே கீ ஹே இந்த பொருள் எவ்வளவு? அடுத்து பார்க்கலாம். ஏ சாமான் கஹா மிலேகி ஏ சாமான் கஹா மிலேகி இந்த பொருட்கள் எங்கே பெற முடியும்? இந்த பொருட்கள் நான் எங்கே பெற முடியும்? இந்த அப்படின்னு சொல்றதுக்கு ஏ அப்படின்னு சொல்லணும். பொருளுக்கு சாமான் அப்படின்னு சொல்லணும். கஹா அப்படின்னா எங்கே, மிலேகி அப்படின்னா பெற முடியும். மிலேகி அப்படின்ற வார்த்தை வந்து நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அதுக்கு மிலேகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தவங்க கிட்ட கேட்கும் போது மிலேகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏ சாமான் கஹா மிலேகி இந்த பொருட்கள் நான் எங்கே பெற முடியும்? இந்த பொருட்கள் நான் எங்கே பெற முடியும்? அடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் கப் தக் खुली रहेगी மார்க்கெட் கப் தக் खुली रहेगी சந்தை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? சந்தை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? பேசிக்காவே சந்தை மார்க்கெட் ரெண்டுமே சொல்லுவாங்க. மார்க்கெட் கப் தக் खुली रहेगी அப்படின்னா சந்தை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும். கப் தக் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், கப் தக் எவ்வளவு நேரம், खुली रहेगी திறந்திருக்கும், खुली रहेगी திறந்திருக்கும், சந்தை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும், மார்க்கெட் கப் தக் खुली रहेगी. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.